பெய்யாதுன்னு சொல்லிட்டு நான் வெதர் ஃபோர்காஸ்ட் தான் பார்த்ததுனால தான் வந்து நான் ரெயின் ஜாக்கெட்டே வாங்கல. விட்டோ You are now entering the world famous Alaska highway. Hello guys, this is Cherry and welcome back to the channel. ஆக்சுவலாக இங்கேருந்து நம்மளுக்கு அலாஸ்காவுக்கு வந்து அலாஸ்காவுடைய பார்டருக்கு வந்து ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 2500 கிலோமீட்டர்ஸில் ஒயிட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜரான ஒரு ஊர் ஒன்று வருது. அந்த ஊருக்கு 2000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. ஸோ அதை வந்து நான் 2 டேஸாக வந்து அப்படியே பிரிச்சிருக்கேன். 2 டேஸாக ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து அலாஸ்கன் ஹைவே, இன்னொன்று வந்து இன்டீரியரில் போகிற ரூட்டு. அலாஸ்கன் ஹைவே ரூட் வழியாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியும். பட் ஆனால் வந்து பெருசாக சீனிக்காக எதுவும் இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இருக்காது. பட் இந்த இன்டீரியர் ரூட் வழியாக போனோம் அப்படின்னா வந்து சீனிக்காக நிறைய விஷயங்கள் வரும். ஸோ உலகத்தில் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த பாருங்கள். ஸோ சில்லியில் ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக இதெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து அப்புறம் வந்து அமெரிக்காலாம் ஓட்டி இப்போது கனடாவுக்குள்ளே 100 மைல் ஹவுஸில் இருக்கும். இந்த பாருங்கள், 100 மைல் ஹவுஸ். இதான் வந்து அலாஸ்காவுடைய பார்டர் தெரிஞ்சுங்களா, இந்த ஒரு கோடு. இதான் வந்து அந்த பார்டரு. அது போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒயிட் ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும். ஒயிட் ஹார்ஸ் இது வந்து ஒரு சிட்டி. இதுக்கு வந்து இதுதான் வந்து மேஜரான ஒரு ஊர். நம்ம வந்து அலாஸ்காவில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து 1941 கிலோமீட்டர்ஸ் கட்டுதா. இது ஒரு ஹைவே. ஆக்சுவலாக இது ஒரு ரூட்டு. அண்டு இந்த சைடு இருக்குது பாருங்கள், இது வந்து அலாஸ்கன் ஹைவே. இந்த சைடு போகிற ரூட்டு நம்ம எப்படி வந்து அலாஸ்கன் ஹைவேல போய் ஜாயின் பண்ணிடுவோம். அண்டு இதில் நம்ம வந்து பாதி தூரம் இன்றைக்கியோட டெஸ்டினேஷன். மோஸ்ட்லி வந்து நாளைக்கு தான் வந்து நம்ம அங்கே ஒயிட் ஹார்ஸ் அப்படின்ற அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அலாஸ்காவுடைய ஃபேர் பேங்க்ஸ் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1000 கிலோமீட்டர் நம்ம வரும்னு நினைக்கிறேன். அலாஸ்காவுடைய ஃபேர் பேங்க்ஸ் வந்து 589 மைல்ஸ். அகைன் வந்து அமெரிக்காவில் போகிறதுனால மைல்ஸ்குள்ளே வருது. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 959 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி 10 hours 34 minutes காமிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நம்ம ரீச் போயிடுவோம்னு நினைக்கிறேன் என்னுடைய கெஸ் படி. அதுக்கப்புறமா நாளைக்கு மறுபடியும் இன்னொரு 1000 கிலோமீட்டர் ஒயிட் ஹார்ஸ்க்கு. அதுக்கப்புறமா 589 மைல்ஸ் விச் இஸ் அரௌண்ட் சேம். அதே ஒரு 1000 கிலோமீட்டர் கிட்ட வரும் அதுவும். ஸோ பட் ஆனால் வந்து அதுக்கப்புறமா நம்ம ஒயிட் ஹார்ஸில் ஆக்சுவலாக ஒயிட் ஹார்ஸ்லேருந்து நம்ம வந்து ஃபேர் பேங்க்ஸ் போக போகிறதில்ல, ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஆங்கரேஜ் அப்படின்ற இடத்துக்கு தான் போக போகிறோம் அலாஸ்காவில். காலை டைம் இப்போ வந்து 5:53 ஆகுது அண்டு லோக்கல் டைம். ஸோ கரெக்டாக நான் வந்து 4:30க்கெலாம் வந்து ஏஞ்சிட்டேன். உடனே வந்து நான் கிளம்பல, நான் ரிஸ்க் எடுக்கலை. நான் வந்து குளிரில் நம்ம போய்ட்டு மாட்டிக்கூடாதான்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கலை. இப்போ இங்கே என்னென்னா கரெக்டாக 7 degrees இருக்குது. காலையில் நான் ஏஞ்சப்போ 2 degrees என்னமோ இருந்தது. நான் வண்டி ஓட்டினேன் அப்படின்னா காலியாயிருவேன். நேற்று வந்து வரும்போது 16 degreesக்கே வந்து எனக்கு செம்ம ஒரு குளிராக இருந்தது இந்த ஏரியாவில். ஏன்னா காற்று வந்து அப்படியே சில்லுன்னு அடிக்குதுங்க. அதனால் அதே வந்து கொஞ்சம் குளிராக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பொறுமையாகவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock 6:30 கிளம்பான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு 6:30 ஆயிரும் கரெக்டாக. அண்ட் இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இது வந்து ஒரு குட் கேட்ச் நல்ல வேலை சப்ஜெக்டில். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் ரைட். ஈவினிங் 5 o'clock ரீச் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டைமிங் டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி வந்து ஆயிடுச்சு. ஒரு 1 hour வந்து நமக்கு பேக்கில் போய்ட்டோம் மறுபடியும். ஓம் நம சிவாய. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் ரமடா. இல்லை, இதுவும் ஓன்டு பை இந்தியன் தான். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இங்கே வந்து ஓன்டு பை இந்தியன் தான். நாங்கள் வெதர் இவ்வளோ 11 degrees தான் இருக்கா. ஓகே, நான் எதுக்கும் ஃபுல்லி பேக்டாக வந்து ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ஸோ இதுதான் வந்து 100 மைல்ஸ் ஹவுஸ். சின்ன ஒரு சிட்டி. அடுத்து ஒரு 77 கிலோமீட்டர் ஒரே ஸ்டேட் ரோடு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் ஒரே ஸ்டேட் ரோடாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. எங்கேயும் வந்து பெருசாக டைவர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இயர்லி மார்னிங் கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே 6:39க்கு கிளம்பிட்டோம். 6:30க்கு நினச்சேன், 6:39க்கு கிளம்பியிருக்கோம் இப்போ நம்ம. அண்ட் ஈவினிங் வந்து 5:08க்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு வந்து டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம போகும்போது. ஆஹா, சில்லுன்னு அப்படியே அடிக்குது போல இருக்கு. அதாவது எனக்கு சுத்தமாக குளிர் இல்லையே கொய்யால. ஏன்னா உள்ள அவ்வளோ லேயர் போட்டிருக்கேன் நான். வரேன் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக்கு லெஃப்ட் சைடில். அண்டு லேக் ஹவுசஸும் இருக்குது. கனடாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஏகப்பட்ட லேக்ஸ் இருக்குது கைஸ்.
லேக்கு ரிவர் அதுக்கெல்லாம் வந்து பஞ்சமே கிடையாது கனடாவில். என்னன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம், பட் நடுவில் வந்து ஷார்ட்கட்டில் ஒருத்தன் வந்து அதை வந்து பறிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மோட்டோ விளாகர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு மோட்டோ விளாகர், அவர் என்னென்னா கனடாவில் ஆரம்பித்து அலாஸ்கா போயிட்டு ரீல்ஸ் போட்டிருக்காரு. தட்டு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனு இந்த மாதிரி வந்து ஒரு ரைடப் பண்ணுறதுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே பார்த்த உடனே பக்குன்னு தூக்கி வாரி போட்டுது. பார்த்தா உயிரை கொடுத்து கீழே இருந்து எல்லாம் ஓட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் நம்மளுக்கு வந்து அந்த ரோட்ஸ் வந்து ஓப்பனாக இருக்காது அப்படின்ற ஒரு ரீசன்னால நம்ம வந்து 6 months வெயிட் பண்ணி இப்போ போகலான்னு கிளம்பும்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிட்டு, நம்மளை விட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் அங்கே ரீச் ஆகிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இவன் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அந்த கேப்பில் டெல்லியிலேருந்து டப்புன்னு லடாக் போயிட்டு நான் தான் லடாக் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சினாரியோ நடந்துகிட்டு இருக்கு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ ஆக்சுவலாக வந்து அலாஸ்கன் பார்டர் வந்து போகணுண்டா, போய் நிற்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சது காரணமே வந்து அதுதான். ஒய்யால வீடியோ எடுத்து போடுறேன்டா, இதுலேருந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டு இந்தியன், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருக்கேன்டா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா என்ன ஒரு ரேசிசம், என்ன ஒரு பண்ணுறாங்கன்னா உங்களுக்குலாம் தெரியாது. ஆக்சுவலாக பிஹைண்ட் த சீன் வந்து யூடியூப்க்கு பிஹைண்ட் த சீன் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள். தட் ஃபஸ்ட் பர்சன் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போட்ட உடனே கிளம்பிட்டாங்க. தட் ஃபஸ்ட்டு பர்சனா அது இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிளைம் பண்ணாங்க. நான் வந்து சொல்கிறது என்னென்னா, தட் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமில் அதை பார்த்தவங்களாம் தெரிஞ்சிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அந்த ரீல் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். நம்ம வந்து பெருசாக வந்து இப்போது ஃபஸ்ட்டு நீ தான் போனியான்னு சொல்லியா வச்சுக்கோ, சரி ஓகே வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு நீ தான் போனேன்னு சொல்லிட்டு. சரி நீ வந்து மேலேருந்து கீழே போன, நான் கீழேருந்து மேலே ஃபஸ்ட்டு வந்தேன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்படி இல்லையா யங்கஸ்ட் பர்சன் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறேன். அப்படியும் இல்லையா யாருடைய ஸ்பான்சரும் இல்லாமல், மீன்ஸ் அவங்க வந்து ஸ்பான்சர் ட்ரிப் பண்ணாங்க, பட் நம்ம வந்து யாருடைய ஸ்பான்சரும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக வந்து பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம். அப்படிலாம் சோலோவாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போது கன்னியாகுமரி டு காஷ்மீர், கன்னியாகுமரி டு லடாக் வந்து எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க இத்தனை வருஷத்தில். பட் ஆனால் ஸ்டில் இப்போ கூட பாருங்கள், இந்த ஏஜில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், இந்த பைக்கில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், ஸோ இவ்வளோ டைம் டிஸ்டன்ஸ் தான் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்டுக்குள்ளே இருக்க ஒரு திங் அது. அதில் வந்து யாருமே போயிட்டு இல்லை நான் தான் நீ கிடையாது நீ அப்படிலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு விஷயம். அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நினச்சது ஒருத்தங்களை ஆக்சுவலாக வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். தட் வந்து ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அவங்கள விட வந்து நம்ம வந்து பெட்டராக பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து நான் நினச்சது வேற ஒருத்தரை, ஆக்சுவலாக உள்ளே வந்து தலையை கொடுத்து மாட்டது இன்னொருத்தர். வாட் எவர் இட் இஸ், ஐ எம் லைக் யூனோ, நம்ம வந்து நம்மளாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து ரியாக்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்படி தான் ரியாக்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து அது கரெக்டுன்னு தோணலாம், நாளைக்கு அது தப்புன்னு கூட தோணலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் என்றைக்குமே நம்மளாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இப்போ வந்து நான் வந்து அந்த பர்சனை பற்றி வந்து இல்லை, அதுவும் வந்து என்னென்னமோ பேசியிருக்கான் அந்த ஆள். பட் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டதெல்லாம் மறந்துட்டியா, பெரிய பிடுங்கி மாதிரி இங்கே ஒருத்தர் பேசி வச்சிருக்கிறான் அவன். எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உங்ககிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அண்டார்டிகா வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப் கேட்டிருந்தேன். கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கான்டாக்ட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எனக்கு 2% கமிஷன் கொடுத்தா தான் வந்து கான்டாக்ட்ஸ் கொடுப்பேன்னு சொன்னான். எனக்கு அப்பயே வந்து அதோட நான் வந்து அவங்ககிட்ட பேச நிப்பாட்டேன். நீ வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டதெல்லாம் மறந்துட்டியா அப்படி இப்படின்னு ஒருத்தர் பெரிய புடிங்கி மாதிரி போட்டோன்னு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு வேலை நீ ஒழுங்காக எனக்கு வந்து ஒரு டிஎம்ல வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னன்னா எனக்கு தெரியாது. பட் அந்த மனுஷன் வந்து இங்கேருந்து வந்து உஸ்வாயா போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு குரூப் ரைடு, அதுவும் ஃபுல்லி ஸ்பான்சர்ட் ரைடு, 3 பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கேருந்து உஸ்வாயா பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரீல்ஸ் நான் சொன்னது என்னன்னா, உஸ்வாயாலேருந்து இங்கே வந்து நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ he get offended for whatever reason. Okay, I don't give a shit about it. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இருந்தாலும் இந்த வீடியோவில் எதனா பார்த்தானா அவனுக்கு இங்கிலீஷில் புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சீட்டரு அது இதுன்னு சொல்லி போட்டோன்னே கடுப்பாயிருச்சு எனக்கு. சார் நீ பண்ணியிருக்கனே வச்சுக்கோ, நீ தான் ஃபஸ்ட்டு பண்ணனே வச்சுக்கோ, எதுவுமே தப்பு இல்லை, நீ தான் ஃபஸ்ட்டு பண்ணனே வச்சுக்கோ. ஒரு பர்சனலாக ஒரு மெசேஜ் வந்து
ப்ரோ இது மாதிரி வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இந்த இயரில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ப்ரோ அப்படியா ஓகே. எனக்கு ஆக்சுவலாக ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, நான் உடனே வந்து அப்படியான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன், பண்ணியிருந்தாரு. நான் டீசெண்டாக வந்து ஓகே அட் த ஏஜ் ஆஃப் 27 போட்டுருவோம், ஃபஸ்ட்டு இந்தியன் டு டூ அட் த ஏஜ் ஆஃப் 27 போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எப்போ இருந்தாலும் வந்து நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் போட்டானோ எனக்கு அப்போ வந்து டென்ஷன் ஆச்சு. கொய்யால என்னடா நீ பெரிய இது நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சீனை போட்டுன்னு இருக்க, நான் பண்ண ரூட்டில் ஒரு செகண்ட் நீ பண்ணியிருக்கியாடா நீ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சும்மா ஏதோ வண்டி எடுத்துக்கிட்டு இப்போது எனக்கு ஒரு பிராண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணுது கைஸ், காசு கொடுக்குது எனக்கு ஒரு பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த காசை வந்து இப்போ அண்டார்டிகா ரைடே வச்சுக்கோங்க, அண்டார்டிகாவில் நான் ரைட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ எனக்கு பிராண்டு காசு கொடுக்குது, நான் வந்து என்னுடைய சைட்லேருந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போடுறேன். ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாதுன்ற மாதிரி வந்து ஓகே எதுவாக இருந்தாலும் பிராண்டு கிட்ட நம்மக்கிட்ட காசு வருது, எவ்வளோ நீ எவ்வளோ கேட்குற, இந்த ஏஜென்ட் இவ்வளோ கேட்குறியா, நீ இவ்வளோ கேட்குறியா, எடுத்துக்கோ காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பில்லு எடுத்துகிட்டு போய் பிராண்டு கிட்ட கொடுத்தா முடிஞ்சு. பட் ஆனால் நம்மளது அப்படிலாம் கிடையாதுல்ல. நம்ம போய் கேட்கும்போது ஒரு பைக்கராக வந்து உன்னால் ஹெல்ப் பண்ணவே துப்பு இல்லை உனக்கு. நீ வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பண்ண பெருமை பீத்திக்கிறதுக்கு மட்டும் உனக்கு ஒருத்தா இதெல்லாம் கேட்குதா, உனக்கு பைக்கிங் கம்யூனிட்டி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த ஆள் மேலே நான் மரியாதையே போயிடுச்சு. அதான் அவங்ககிட்ட நான் வந்து பயங்கரமாக ட்ராஸ் பண்ணி ஸ்டோரிஸ்டாக போட்டு விட்டேன் கிளம்புறா அப்படின்னு. இப்போ அப்படியே வந்து நார்த் இந்தியாவில் முக்கால்வாசி பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க தட் ப்ரோ அந்த ஆள் அப்படி தான், உன்னை மட்டும் இல்லை நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பைக்கிங் கம்யூனிட்டிலே வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி தான், அதனால கொஞ்சம் பேட் நேமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நார்த் இந்தியா சைட்லேருந்து. அண்ட் சில பேர் வந்து கேங்கப் ஆகுறாங்களாம்மா எனக்கு அகெயின்ஸ்டா. கரெக்டா, நீ என்ன வேணா ஆகுங்கடா, நீ என்ன கேங்கப் வேணா ஆகுங்க, ஒத்த ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது என்னை உங்களால். நான் பண்ணுற ரைடில் கால் வாசி தூசி கூட பண்ண முடியாது அவங்களால. நீங்கள் பண்ண ரைடு உங்கள் ரெக்கார்டு எல்லாத்தையும் வந்து சுக்குனராக உடைப்பேன், உடச்சி காட்டுறேன் ஒய்யால. எனக்கு அப்படியே வருது பாருங்க ஒரு டென்ஷனு. நம்ம ஊர்லேருந்து பண்ணிட்டோன்னு பொறுக்க மாட்டேங்குது கைஸ் அவங்களுக்கு. அண்ட் இதில் வேற நம்ம ஊர்லேருந்தே வந்து சப்போர்ட்டுக்கு கிளம்புவாங்க. நான் அடிச்சு சொல்கிறேன், இந்த வீடியோ நான் இன்னைக்கு வந்து டேட் என்ன 6ஆம் தேதி 5ஆம் தேதி நான் அந்த ரீல்ஸ் போட்டேன், 6ஆம் தேதி இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். சத்தியமாக சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஊர்லேருந்து எதனா ஒரு குரூப் கிளம்பி பட் செரி விளாக்ஸ் வந்து இருப்ப இது மாதிரிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதனா ஒரு குரூப் கிளம்பும் பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்றைக்குமே புத்தி வராது. நம்ம ஊர்லேருந்து நம்ம மொழியிலேருந்து பண்ணுறவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுண்டான்ற அந்த இதெல்லாம் வராது. எவனையாச்சும் ஓகே என்னை பிடிக்கலையா, எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சேருவாங்க. கண்டிப்பாக நடக்கும். என்ன நடந்தாலும், எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்தாலும், என்ன பேசினாலும் ஓகேங்களா, நான் பண்ணுறல இந்த ரைடு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அண்ட் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் இந்தியன், யங்கஸ்ட் இந்தியன் டு டூ ஆல் திஸ் ரைட். அதை வந்து மாற்றவே முடியாது ஓகேவா. ஃப்யூச்சரில் யாராச்சும் வந்து என்னை விட யங்கரான ஏஜில் பண்ணாங்கன்னா ஆப்வியஸாக நான் விட்டு கொடுக்கணும் அந்த இடத்துல. ஆப்வியஸாக நான் தான் பண்ணேன் நீலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஃப்யூச்சரில் என்னை விட யங்கஸ்டான ஆளுங்க பண்ணணும் அந்த ரைடை, இந்த ரைடு எல்லாத்தையும் பண்ணணும். பட் ஆனால் நம்மளோட எப்படி சொல்கிறது நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது ஆப்வியஸாக நான் வந்து மனசார வாழ்த்துவேன், நான் வந்து மனசார போஸ்ட் போடுவேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து பொறாமை பிடிச்சி போய் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு கிடைக்காத ஒரு வெற்றி கூட அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுவேன். அதான்டா பைக்கரு. அதை விட்டுட்டு இதில் வேறு சரி நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வேறு ஒன்று படித்தேன், சரி யூ ஆர் யூஸிங் ஃபவுல் லாங்குவேஜ் பைக்கிங் கம்யூனிட்டியில் வந்து அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு. ஒருத்தன் வந்து பொறாமையில் பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கான், அது பைக்கிங் கம்யூனிட்டியில் நடக்கிறது, அது ஓகேவா. நம்ம வந்து கெட்ட வார்த்தையில் வந்து கோ அண்ட் ஃபக் யுவர் செல்ஃப்னு போட்டால் நம்ம வந்து கெட்டவங்களாம். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் வந்து நம்ம இந்த ரைடு பண்ணுறது நிறைய பேருக்கு உறுத்தலாக இருக்குது மக்களே. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த உறுத்தல் வெடிக்கும்னு இப்போ வெடிச்சிருக்கு. வெடிக்கட்டும், நார்த் இந்தியா ஃபுல்லாக பரவட்டும், இந்தியா ஃபுல்லாக பரவட்டும், பார்த்துக்கலாம். ஒய்யால நீ எந்த ரைடை பண்ணியிருக்கேன்னு சொல்ல, நான் பண்ணுறேன் அந்த ரைடை உன்னை விட பயங்கரமாகவே பண்ணி காட்டுறேன். இன்னும் என்ன, நம்ம ஊரில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, உன்ன மாதிரி வந்து ஒரு பைக்கிங் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம், நம்ம இதை பண்ணுறோன்றதுல ப்ரௌடாக ஃபீல் பண்ணலாம். நான் மட்டும்தான் பண்ணுவேன், நான் மட்டும்தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறது தப்பு, அது ரொம்ப தப்பு. அது
அண்ட் இத்தனை நாளாக வந்து நானும் பார்த்துட்டே இருந்தேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் இவளுக்கு ஆரம்பிப்பானுங்கடா, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆரம்பிப்பானுங்க அப்படின்னு. இப்போ அந்த ஒரு ரீல் வைரல் ஆனவனே ஆரம்பிச்சானுங்க பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு ரீல் வைரல் ஆச்சுல, எல்லா வீடியோவும் வைரல் ஆகும். வைத்தறிச்சல சாவுங்கடா. இதை பார்த்துட்டு என்னை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு வந்து என்னை பார்த்து பிடிக்காம போகலாம். என்ன சரி இப்படி பேசுகிறான்ட்டுன்னு சத்தியமாக சொல்கிறேன், எல்லாரையுமே என்னால் வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. இதுதான் நான் இப்படி தான் நான் இருப்பேன். ஸோ என்னால் வந்து உங்கள் எல்லாருடைய அன்பையும் இதையும் இப்போ கிடைக்கணுன்றதுக்காக வந்து என்ன நானே ஃபேக் பண்ணி உங்ககிட்ட காமிக்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலை. நான் ஆக்சுவலாக வந்து நான் நினச்சது வந்து மும்பைக்கர் நிக்கிலை பற்றி தான். பட் ஆக்சுவலாக அவர் தான் வந்து என்னையை வந்து இன்ஸ்பயர் பண்ணார் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அவர் வந்து கனடாலேருந்து பைக்கை இந்தியாவிலேருந்து கனடாக்கு பைக் ஷிப் பண்ணிவிட்டு கனடாலேருந்து ஏதோ பிக்கப் ட்ரக்கில் இங்கே கிட்ட வரைக்கும் வந்துட்டு வேன்கூவர் வரைக்கும் வந்தார் நினைக்கிறேன், டொரண்டோலேருந்து. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரைட் பண்ணிவிட்டு சம்திங் ஏதோ அந்த மாதிரி பண்ணார். ஸோ பண்ணிவிட்டு போட்டிருந்தவொடனே எனக்கு வந்து பார்த்தவொடனே, அப்போனா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வந்திருக்கோம்ல, அப்போ நம்மளும் ஃபஸ்ட்டு இந்தியன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து போட்டது. ஆனால் இது எங்கேருந்தோ வந்து வேறு ஏதோ ஒரு ஆடு வந்து தலையை விட்டு பொறாமையில் அப்படியே பார்த்தவொடனே பொறாமை பற்றிக்கிச்சு போல இருக்கு. கமெண்ட் பண்ணவொடனே வந்து நான் அமைதியாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க போல இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சோஷியல் மீடியாக்காக மட்டும்தான் ரொம்ப காமாக ரொம்ப நல்ல பையனா அப்படி இருக்கேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து நான் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபேக்காலாம் நடிக்க போகிறதில்ல கைஸ். நான் வந்து நானாகவே இருக்க போகிறேன். எனக்கு வந்து சும்மா இந்த சோஷியல் மீடியாக்காக வந்து வளைஞ்சு பேசிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அது வந்து என்னோட டைப் கிடையாது. ஐ எம் ரியலி சாரி. நான் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாச்சு நான் வந்து அதை வந்து ஃபேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபேக் பண்ணுற விஷயம்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் நானாக இருக்க போகிறேன். அதுக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அவ்வளோதான். நான் வந்து எனக்கு நான் ட்ரூவாக இருக்கேன்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு எனக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து அதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. அவ்வளோ வயசு அதிகம். ஒரு சின்ன பையன் அவர் வயசில் பாதி வயசாக எனக்கு இருக்கும். பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு சந்தோஷப்படாமல் ஆக்சுவலாக அவர் கூட ரைட் பண்ண டீம் மேட் ஒருத்தர் வந்து அதே வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து இந்த மாதிரி இந்த ரைடை இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு லைக்லாம் போட்டு ஹார்ட்டின்லாம் போட்டு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது வந்து ஒரு பைக்கருடைய அழகு. பொறாமையில் வந்துட்டு யாருக்கிட்டடா டே இப்போ அப்படியா சைல்டிஷ் பாய் ஓகே அடிச்சா ரைட்டுடா போடா அப்படியா. ஓகே 200 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. அண்டு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஊர் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் நினச்ச ரூட்டில் தான் போயிட்டுருக்கேனான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. தட் நம்ம நினச்சதை விட முன்னாடியே அந்த அலாஸ்கன் ஹைவே ரீச் ஆயிடுவோமா, இல்லைனா வந்து இன்னொரு மீன்ஸ் எப்படி சொல்கிறது. ஸோ 2 ரூட் இருக்குதுன்னு சொன்னால, ஒன்று வந்து அலாஸ்கன் ஹைவே, இன்னொன்று வந்து உள்ள இன்டீரியர் வழியாக போகிறது. நம்ம வந்து இன்டீரியர் வழியாக தான் வந்துட்டு இருந்தோம். அண்ட் இன்டீரியர் வழியாக போய் அலாஸ்கன் ஹைவே டச் ஆகிறதும் இன்னொரு ஒரு ரூட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வழியாக போகிறோமா, இல்லைனா வந்து ஐயோ நானும் கன்ஃபியூஸ் ஆகி உங்களையும் கன்ஃபியூஸ் ஆக விரும்பலை. கொய்யால ஒரு விதமாக டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா இவ்வளோ நேரமாக இன்டீரியர் ரூட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். பட் நம்ம போயிட்டுருக்க டைரக்ஷன் வந்து ஓகே சிவின்ஸ் தெர் இஸ் அ ஸ்மால் சேஞ்ச் இன் த பிளான். ஆக்சுவலாக என்னென்னா வந்து 0 மைல் அலாஸ்கா ஹைவேன்னு சொல்லிட்டு ஒரு மானுமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பேசிக்காக 100% நம்ம அங்கே போய் வந்து ஃபோட்டோ எடுத்து ஆகணும். அங்கே வந்து நம்ம ஸ்டிக்கரை வந்து பதிச்சே ஆகணும். நான் வந்து அதை கவனிக்கவே இல்லை. நம்ம இப்போ அந்த ரூட்டில் தான் போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் ஒன்றும் அந்த ரூட்டில் போகல. ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ண ரூட் வந்து இப்படி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இதோ இந்த இடத்துல போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து இப்படி டைவர்ஷன் எடுத்து இந்த பக்கம் போய் இங்கே தான் நம்ம மானுமெண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அலாஸ்கன் ஹைவேலேயே நம்ம டுவர்ட்ஸ் வந்து ஒயிட் ஹார்ஸ் போகிறோம். இது ஒரு ஒயிட் ஹார்ஸ் இங்கே. ஸோ இங்கேருந்து 524 கிலோமீட்டர்ஸு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். தட் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகுது. ஆமாம், அங்கே போயிட்டு இன்றைக்கி அந்த மானுமெண்ட் கிட்டே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் அங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2:30 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அங்கேருந்து அந்த மானுமெண்ட்லேருந்து ஒயிட் ஹவுஸ்க்கு 1400 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி ஓவராலாக வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1100-1200 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கே வந்து நான் அதை கவனிச்சிருந்தேன்னா நான் ஒரு 100 கிலோமீட்டர் சேவ் பண்ணியிருக்கலாம் இந்த பக்கம் வராமல். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இந்த கேம். நான் கூட ரொம்ப சீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூட்டில் வந்தேன். பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, வேறு லெவலில் இருக்குது.
ஸோ ஆக்சுவலாக உள்ள வந்து டஸ்ஸே லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் ஒன்று இருக்குது. எல்லாம் மெயின் ரோட்லேயே போயிட்டுருக்கிறது ஒரு மாதிரி வந்து போரிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் சரி ஓகே டீடூர் எடுத்து அந்த லேக்கை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். ஓகே ஆஃப் ரோட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யா ஆஃப்டர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன், அதுவும் தாராள. நைஸ். இதோ வந்து உள்ள ஒரு சின்ன ஒரு ரூட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து கரடிங்க அதிகம். எந்த கரடி கையிலையும் மாட்டாமல் போனால் போதும். இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. பட் அது வரைக்கும் ஸ்லிப்பரியாக இல்லை ரோடு. என்ன இது உள்ள போ சொல்லுது. டேய் கோபால், எதுக்குள்ள ரூட்டு போட்டு வச்சிருக்கிற? அது ஃபுல்லாக டர்ட் பைக் போகிற ட்ராக் மாதிரில இருக்கு. ஓகே வாங்க நேராக போய் பார்ப்போம் என்னதான் வருதுன்னு. ஏன்னா அது உள்ளே நம்ம போக முடியாது அந்த சைடு ரூட்டில். தெரியல இது உள்ள கூட வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு ரூட் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு சும்மா போட்டேன். சரி நிப்பாட்டு நான் சூச்சு பிரேக் எடுத்தேன். ஸோ சூச்சு பிரேக் எடுக்கும்போது சரி போடலாமேன்னு போட்டேன். ரொம்ப டஃப்பாக வந்ததுன்னா யூட்டர்னை போட்டுற வேண்டியதுதான். ஓகே கரடி வாழ்கிற காட்டுக்குள்ள இதெல்லாம் தேவையா? ரோட்லாம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அதுங்க. இங்கெல்லாம் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது நல்லது. ஏன்னா டுபுகாட்டிக்குன்னு வந்துடும். நம்ம ஹார்ன் அடித்தோன்னா பயந்து ஓடிடுவோங்க. ஆஹா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஆனால் இந்தளவுக்கு நேரோவாக ஒரு ஆஃப் ரோடாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ப்ராடான ஒரு ரோடாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 kilometers வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ரூட்டில் போய் ஜாயின் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரோடு பிளாக்காக இருக்கும். நம்ம வந்து ரிட்டர்ன் வர வேண்டியதாக இருக்கும் இதே ரூட்டில். பட் தென் இப்போ அந்த அட்ரனலின் ரஷ் அதெல்லாம் இருக்குல்ல, அப்படியே திக்குன்னு செம்மையாக அந்த ஒரு ஃபீலிங்கு வேறு லெவல். அது ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கனால தண்ணியாக இருக்குது. சரி ரொம்ப பள்ளமாக இருந்துற போது. ஓகே இங்கேருந்து ரைட்டில் ஒரு பாதை திரும்புது, லெஃப்டில் ஒரு பாதை திரும்புது. நம்ம எப்படி போகலாம்? ரைட்டில் போய் பார்ப்போம். மேங்கோ. ஓகே லெட்ஸ் மேக் ஏ யூ-டர்ன். ஏன்னா இது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால் அன்வான்டான லூசுத்தனமான ரிஸ்க்கு. இது வரைக்கும் அதிலே வந்து கிறுக்குத்தனம் தான். இதுக்கு மேலே போனோன்னா இன்னும் கிறுக்குத்தனம். ஏன்னா மண் ஒட்டுது டயரில். லெஃப்ட் சைடில் பாருங்கள் லேக்கு. எங்கே போனாலும் லேக் இருக்குப்பா இங்கே. ஓகே ஒரு 10 kilometer போயிட்டு நல்லா இருந்த வண்டியை நாசமாக்கிட்டு வந்தாச்சு. இப்போ போயிட்டு அதை வர கழுவணும். மாதிரி இருக்கு இதை பாருங்க லெஃப்ட் சைடில். அப்போ 13 degrees போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்த ஒரு ரெய்னி ஏரியாவிலேருந்து கொஞ்சம் டக்குன்னு வெளியே போயிடணும் நம்ம. பாருங்க எப்படி இருக்குது. உப்பா லொக்கேஷன் வேறு லெவலில் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த மழை பெய்ஞ்சு ஒரு கோப்ரோ பேட்டரி இல்லாமல் செத்து போச்சு. அதெல்லாம் மழை இன்னும் நிற்கல. இதுதான் வந்து இப்போதைக்கு அப்டேட்டு. ஓகே கைஸ் பிரேக் எடுத்து ஃபியூல் போட்டேன். அண்டு க்ளவுஸும் மாற்றியாச்சு, பேட்ரி மாற்றியாச்சு. இன்னும் வந்து 249 kilometer இருக்குது. 2:45 போய் சேருவோன்னு சொல்லுது. ஆக்சுவலாக 2 மணிக்கெலாம் போய் சேர வேண்டியது, 2:30 மணிக்கெலாம் போயிட வேண்டியது. பட் மழை பெஞ்சு நான் பிரேக்ஸ் எடுத்து அங்கே உள்ள ஆஃப் ரோடு போகிறது இதாதுன்னு சொல்லிட்டு செமையாக டிலே ஆயிடுச்சு.
பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி வில் ரீச் அலாஸ்கன் ஹைவே. அலாஸ்கன் ஹைவே ரீச் ஆகிறது பெருசில்லை. அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம ஒரு மினிமம் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு ரைட் பண்ணோம். 300 to 400 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணோம். காலிலேருந்து எவ்வளோ இப்போ வரைக்கும் 500 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் காலிலேருந்து நம்ம. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக நின்று இருக்கு போல இருக்கு மழை. லெட்ஸ் கோ. ஸோ இதுக்கப்புறம் எங்கேயும் பிரேக்கே கிடையாது. இந்த ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் அப்படியே அடித்து கொளுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சைக்கலாஜிக்கலாக தான் கைஸ் இந்த கிலோமீட்டர்ஸ்லாம். ஏன்னா மைல்ஸில் இருந்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெருசாக தெரில. பட் ஒன்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்தோடனே இல்லை, ஒரு எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூளை வந்து பிரேக் எடு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளை புஷ் பண்ணுது. பட் மைல்ஸில் இருந்த வரைக்கும் 200 300 மைல்ஸ்லாம் வந்து அசால்ட்டாக 400 மைல்ஸ்லாம் கூட விட்டேன். எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் தான். அப்பா அப்பா தவிர எவ்வளோ பெரிய ஒரு ரிவர் போயிட்டுருக்கு செமையா. அம்மா ஃபைனலி வந்து டாசன் கிரீக் வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் அந்த சைன் போர்டு இருக்கு. குளிர்துடா சாமி, யால முடியலடா சாமின்ற மாதிரி இருக்கு. இதனால் இந்த சைன் போர்டுக்காக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாகவே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம ரைடுக்கு. பட் அதான் வந்து ஒர்த்து எல்லாம் இங்கே பண்ண போகிற ரீல்ஸ் அந்த மாதிரி. நான் வெறியாக அதுக்காகவே வெறி பிடிச்ச மாதிரி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த லொக்கேஷனுக்கு. இப்போ ஷைன் போர்டை பார்த்துட்டேன். வா காலியாக இருக்கு சாமி, வேறு லெவல். இதோ வந்துட்டோம். ஹா 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 ஹா. You are now entering the world famous Alaska highway. அம்மேங்க பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. நம்மளும் ஒட்டுவோம் ஸ்டிக்கர்லாம் எல்லாமே. பா காலியாக இருக்க செம. ஓகே சிவியன்ஸ், நம்மளுடைய ஸ்டிக்கரை ஒட்டியாச்சு. நான் நினச்ச ரீல்ஸையும் எடுத்துட்டேன். நல்ல டங்குன்னு இடிச்சிட்டு இருந்தாங்க இங்கே. அடங்கொய்யால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து ரீல்ஸ் எடுக்கலான்னு வந்தால் இவங்க வேறு பேக்ரவுண்டில் டம்முன்னு இடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அந்த ரோடு ஒர்க் எதுவும் நடந்துகிட்ருக்கு அதில் சொல்கிறேன். பட் தென்ன கரெக்டாக நான் ரீல்ஸ் எடுக்கிற டைமுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேறு லெவல் டைமிங். கடவுளே வந்து அந்த ரீல்ஸை நீ எடுத்து போட்டே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி கொய்யால் ஷார்ட்கட்டில் வந்துட்டு அவன் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சுற்றுறான். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ஓட்டு வந்து எல்லாம் வீணாக போகிறதுக்கா? ஓகே, இங்கேருந்து வந்து 454 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்றைக்குடைய டெஸ்டினேஷனு தெரில அவ்வளோ தூரம் வந்து நம்ம போவோமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மழை பெஞ்சிட்ருக்குல்ல, அது ஒன்று தான் பெரிய ஹெட்டேக்கு. ஈவினிங் வந்து 7:33 PM நம்ம ரீச் ஆகும்னு சொல்லிட்டு காமிக்குது. 4 hours 48 minutes ரைடு. பட் ஆனால் எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் பிரேக் எடுத்தே ஆகணும். நான் வேறு வழியே கிடையாது. நிப்பாட்டி ஃபியூல் போட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் பிரேக்கும் எடுத்துருவோம் நம்ம. ஏன்னா மச் நீட் அடிப்போம், ரொம்ப தேவை. டேங்க் வெடிச்சிரும் போல இருக்குடா ரே கோபால். இதெல்லாம் குளிருடா சாவி. சம்மருன்னாங்க. சம்மரில் இந்த குளிருதுன்னா வின்டர்லலாம் வந்தால் டவுவில் தான் போல இருக்கு. எப்படின்னா நம்மளை கூப்பிட்டு போய் அந்த 453 கிலோமீட்டர் சேர்த்துருப்பா. சிவடே போட்டு லெட்ஸ் கோ. ஐயா போகிறேன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் வேறு கொடுத்துட்டேன். அதனால தான் சரி ஓகே இதுக்கப்புறம் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேவே போடலாம். ஏன்னா நெட்வொர்க் இல்லாமல் வீடியோ போட முடியலன்னா பிரச்சனை. அது வேறு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம பண்ணாத மாதிரி ஆயிரும். அதனால தான் அதை அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆஹா
ஒரு வழியாக மழை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஸ்கை கிளியராக இருக்குது. அண்ட் அப்பா லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வேறு மாதிரி. அண்டு வெதரும் வந்து 17 டிகிரிஸ் ஆயிடுச்சு. இதுதான் மேட்ரு. நம்ம வந்து டே வந்து ரொம்ப பேடாக இருக்குன்னு அப்படியே அங்கேயே ஸ்டக்காகி நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். என்னத்துக்கு அந்த மலையிலேயே நம்ம நின்றுட்டு இருந்திருப்போம். நம்ம வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி மூவ் பண்ணி வந்தோடனே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக கிளைமேட்டு வெதர் எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. லைஃப்பும் அதே தான். எப்படி வரல தத்துவம் இல்லை, ரியாலிட்டியும் அதுதான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் அப்படின்றது. வாவ், சூப்பராக இருக்குது ரோடு. அலாஸ்கன் ஹைவே. ஆக்சுவலாக இப்போ இந்த ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவராலாக 1250 கிலோமீட்டர்ஸ் நம்ம முடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு 1050 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஒயிட் ஹார்ஸ் ரீச் ஆகிறதுக்கு. ஆஹா, நீங்கள் வந்து பாருங்கள் வியூவா. அப்பா நல்லா மழை பெய்யலை. மழை பெஞ்சிருந்ததுன்னா என்னத்துக்கு இது வலிக்கு இருக்கும். இப்போயே வலுக்குது பயங்கரமாக. செம்மையாக வலுக்குது இப்போயே. எப்பயும் ஆடுது பாருங்கள் வண்டி. ஏய் அப்பா இருறாடி அப்பா சாமி. நான் சோவாதான்டா போக முடியும். செம்மையாக வலுக்குது பிரிட்ஜு. நான் நினச்சேன் சரி எங்கன்னா வலிச்சுன்னு போய் லாரிக்குள்ளே தள்ளி விட்றாதே சாமி. தாரா வந்துட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. எப்படின்னா போயிரு, சமாளிச்சு போயிரு. ஐயோ எப்படி ஆட்டுது பாருங்களா. வந்துட்டடா அப்பா. கோயால் 350 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து நான் ஸ்டாப்பாக ஃபியூல் பிரேக் இல்லை, எந்த பிரேக்குமே இல்லை. அப்படியே அங்கே ஓட்ட ஆரம்பித்தோம், அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி 100 கிலோமீட்டர் வந்தோடனே நிப்பாட்டி ஃபியூல் போட்டு போகலான்னு பார்த்தா இங்கே ஃபியூல் ஸ்டேஷன் எதுவுமே இல்லையா அடுத்த 100 கிலோமீட்டருக்கு. ஸோ டெஸ்டினேஷனே வந்து 200 கிலோமீட்டர் தான் இருக்குது. அண்ட் ஹைலைட்னா ஃபியூல் ரேஞ்ச் வந்து 110 கிலோமீட்டர் இருக்குது. 103 கிலோமீட்டர் டெஸ்டினேஷனுக்கு 110 கிலோமீட்டர் ஃபியூல் ரேஞ்சு. ஒய்யால் வேறு லெவலு. 450 கிலோமீட்டர் அப்படியே நான் ஸ்டாப்பாக தெறிக்க விட்டு போய் ரீச் ஆயிடுவோம். 100% போய் ரீச் ஆயிடுவோம். இன்னும் வந்து ஒரு 1 hour காட்டுது. அப்படியே பொறுமையாக 120 க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு பொறுமையாக ஊட்டிகிட்டே போயிட்டுருக்கேன் நான் இப்போது. இவ்வளோ நேரம் போட்டு வலின்னு வலிச்சுட்டு வந்தேன் தாராவை. ஓகே கைஸ், வந்துட்டோம் அந்த ஊர்கிட்ட. வண்டியும் சரி, ஹெல்மெட்டுடைய வைசரும் சரி, கேமரா எல்லாமே வந்து பூச்சியோட ரத்தம், மஞ்சள் சிவப்பு கலர் எல்லா கலரும் கலந்த மாதிரி இருக்குது இப்போது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு அப்புறமா ரூம் புக் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம இன்னும் ரூம் புக் பண்ணல. ஓகே கைஸ், ஃபியூல் போட்ட இடத்துலையே வந்து நம்ம ரூமும் எடுத்துட்டோம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி. பட் அதுக்கு முன்னாடி இந்த பாருங்க எல்லாத்தையும் இப்போ வந்து க்ளீன் பண்ணேன். ஏன்னா வந்து இந்தியன் ஃப்ளாகு, தாரா எல்லாமே ஃபுல்லாக வந்து பூச்சி எல்லாத்தையுமே உட்காந்து இப்போ க்ளீன் பண்ணேன். ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து நாற்றடிச்சு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து உடனே வந்து தொடச்சிட்டேன். கேமரா எல்லாத்தையும். கேமராவுடைய கண்டிஷன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே வாந்தியே எடுத்துகிட்டு இருப்பீங்க, அந்த அளவுக்கு இருந்தது. பட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு தான் அதுக்கப்புறம் தான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். வந்தாச்சு, குளிச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டும், ஃபைல்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ vlog-ஐ எண்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு மறுபடியும் இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 நாள் இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக சில்லாக்ஸாக அலாஸ்காவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அலாஸ்காவில் நம்ம. அண்ட் ஹெல்மெட்டையும் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. பார்த்தீங்களா பல இருக்காங்களா. ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. தட்டப் பை பை. Q&A பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்த லேம்போகினியுடைய வீடியோடைய Q&A தான். அண்ட் என்னன்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கல வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால தான் வந்து அந்த வீடியோடைய Q&A வந்து படிக்கிறேன் நான். பிரணீத் கௌஷிக் கோபைலட் சீட்டில் இருக்கவர் உயிர் கையில் பிடிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. அது என்னமோ உண்மைதான். அவர் வந்து வெளியே காமிச்சிக்கலனாலும் வந்து ரியாக்ஷனே காமிச்சிக்காம உள்ளுக்குள்ளே வச்சிருந்தா அவ்வளோ நந்தா ப்ரோ. சன்னி தனியாக ரைட் பண்ணுறாங்க, நீங்கள் தனியாக ரைட் பண்ணுறீங்க. வை ப்ரோ. சையத் மசூத். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எனக்கு பர்சனலாக வந்து சோலோவாக ரைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு.
அதனால தான், வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு சோலோவாக ரைட் பண்ணி, கொஞ்சம் சோலோவாக ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒன்றா தான் ரைட் பண்ணலான்னு இருந்தோம். சன்னி வந்து இந்த வேகாஸு இந்த சைட்லாம் வந்து பார்க்கவே இல்லையா, ஸோ அவன் வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். பட் நான்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டேன். ஸோ இப்போ நான் பைக் எடுத்துகிட்டு நான் அந்த சைட்லாம் போனேன் அப்படின்னா வந்து எனக்கும் வந்து அதிகமாக இன்னும் செலவு அதிகமாகும். ஸோ பட்ஜெட்டும் வந்து ஓவராக எக்ஸ்ட்ரா ஆகிட்டு போகுன்றதுனால தான் சரி ஓகே நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ சன்னி வந்து அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பொறுமையாக அலாஸ்கா வருவான். நான் வந்து அலாஸ்கா முடிச்சுட்டு அதுக்குள்ளே பாஸ்டனே ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், வேறு எதுவும் ரீசன் எதுவும் இல்லை. ஜெய், ஹாய் செரி ப்ரோ, குட் யூ ப்ளீஸ் டெல் மீ விச் பிராண்ட் ட்ரோன் ஆர் யூ யூஸிங்? யுவர் ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி இஸ் எக்ஸலண்ட், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து DJI Mavic Pro 3 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். JD நவீன், நம்மளாம் ஃபோன் ஸ்க்ரீன் உடஞ்சா டிஸ்பிளேவை மாற்றுவோம், பட் ப்ரோலாம் வேறு லெவல்ப்பா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி வந்து டிஸ்பிளே மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடையாது, 2 வாட்டி டிஸ்பிளே மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மைக்கு எதோ ஒர்க் ஆகலன்னு தான் சரி ஓகே ஃபோனையே மாற்றிடுவோம், டிஸ்பிளே மாற்றுற காசுக்கு சும்மா டிஸ்பிளே மாற்றிட்டு இருக்க காசுக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை மாற்றிட்டேன் நான். மற்றபடி வந்து எனக்கு ஃபோன் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு சுத்தமாக மைண்டில் இல்லை, வாங்குற ஆசையும் இல்லை. இதை பாருங்கள், வாங்கி எனக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸும் தெரில. எனக்கு அந்த ஃபோனும் இந்த ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சிவா ப்ரோ, நான் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன் ப்ரோ, வேறு ஸ்டேட்டுக்கு, ஃபேமிலி விட்டு போக ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீட்டில் விட்டு வேலைக்கு போனதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் டெல் அபவுட் ஹவ் யூ ஓவர் கம் இட். ஆக்சுவலாக வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வீட்டுக்குள்ளேயே கரெக்டாக 6 மணி ஆனால் என்னை வந்து நான் வீட்டுக்குள்ளே வந்துடணும், இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடணும், இல்லைனா செம்மடி உள்ள எனக்கு. கிட்டத்தட்ட 10th கிளாஸ் வரைக்கும் நான் அந்த மாதிரி என்னை பொத்தி வச்சுருந்ததுனால எப்படி சொல்கிறது, திடீர்னு திறந்து விட்டால் எப்படி இருக்கும், ஃப்ரீயாக பறக்க ஆரம்பிச்சிடும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து வேலைக்கு போகும்போது +2 ஃபெயில் ஆகிட்டு அதுக்கு அந்த கேப்பில் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆல் ஓவர் இந்தியா வந்து நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஆடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால ஆல் ஓவர் இந்தியா நான் ட்ராவல் பண்ணோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் வெளியே ரொம்ப லாங்கான டைம் பீரியடுக்கு வெளியே போகிறேன், விச் வாஸ் கிரேட். எனக்கு வந்து பெருசாக வந்து வீட்டெல்லாம் மிஸ் பண்ணவே இல்லை, வீட்டு பக்கமே போகக்கூடாதா அப்படின்னு இருந்தேன் நான். பட் இப்போ கேட்டிங்க அப்படின்னா வந்து இப்போல்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உண்மையாக சொன்னேன்னா வந்து இன்றைக்கி கூட நான் பைக் அட்லீஸ்ட் எவ்ரிடே நான் பைக் ஓட்டும்போது ஒரு ½ hour 1 hour ஆச்சு வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி நினைப்பேன், வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பற்றியும். தட் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, தட் அவங்கள போய் பார்க்கணும் போல இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும். இது தினமும் நடக்கும், எவ்ரிடே ரைடில் நடக்கும். பட் எல்லாம் எண்ட் ஆஃப் த டே வந்து ரைடெலாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போய் மீட் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து அதை பற்றி வந்து பெருசாக வந்து இது பண்ண மாட்டேன், வரி பண்ண மாட்டேன். எல்லாருமே வந்து லேம்போகினி ட்ரோன் ஷாட் சூப்பர் கிரேட் வீடியோ, லிட்டில் சஜஷன், யூஸ் தமிழ் ரேப் சாங்ஸ் ஆர் மாண்டேஜ், இட் வுட் பி ஈவன் கூலர். தமிழ் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் வந்து எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்களே. பிரீத்தி வாசன், என்ன ப்ரோ லேம்போ ஓம்னி மாதிரி சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுறீங்க, ஓம்னி கார் மாதிரி ஹேண்டில் பண்ணல. நான் யூஸ்வலாக வந்து எந்த காராக எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், புதுசாக ஒரு கார் ஓட்டுறாங்க அப்படின்னா. பட் ஆனால் வந்து எனக்கு அது ஏன்னு சொல்லிட்டு தெரில, எனக்கு எடுத்த உடனே வந்து கைண்ட் ஆஃப் டக்குன்னு வந்துடும் அந்த இது கான்ஃபிடென்ஸு அதெல்லாமே. அண்ட் அதனால தான் நினைக்கிறேன். தேங்க்யூ, அது வந்து நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. லேம்போகினியவே ஓம்னி மாதிரி ஓட்டுறேன்னா. MSK எக்ஸ்ப்ளோரர், இந்த காரை பார்க்கும்போது சின்ன வயசில் பொம்மை கார் வச்சு விளையாடுவோம்ல, அது மாதிரி இருக்குது ப்ரோ. 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் அந்த பொம்மை கார் கலெக்ஷன் பற்றி. நைஸ் வீடியோ. ஆமாம் ப்ரோ, ஹாட் வீல்ஸு அதெல்லாமே வச்சு விளையாடும்போது வந்து இதே மாதிரி கார்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு. எல்லோ கலர் லேம்போகினிலாம் நானும் வச்சுருந்துருக்கிறேன் சின்ன வயசில். எனக்கு ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்க்கும்போது வந்து நான் ஒன்ஸ் வந்து காரை விட்டு வெளியே ஏஞ்சி வந்து பார்த்தோன்னா இது பொம்மை கார் தானோ அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு நம்பவே முடியல. அது வந்து லேம்போகினி தான் நம்ம ஓட்டுறோமா அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையே வரல எனக்குமே. ஓகே கைஸ், இந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டான ஒரு கமெண்ட் செக்ஷன் தான், பிகாஸ் இன்றைக்கி ஒரு நாளே வந்து நம்ம கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிட்டு வந்திருக்கோம். அதுவும் மழை குளிர் அதுன்னு சொல்லிட்டு அப்பா போட்டு படுத்து எடுத்துடுச்சு. ஸோ போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு ஒர்க் வேறு இருக்குது, அதை வேறு. ஸோ எடிட்டிங் வேலையை பார்க்கணும்.